முருகனுக்கு அரோகரா ஓலையும் தூதரும் கண்டு திண்டாட ஒளிந்து எனக்கு காலையும் மாலையும் முகிர்க்குமே கந்தவேல் மருங்கில் சேலையும் கட்டிய சீராவும் கையில் சிவந்த செச்சை மாலையும் சேவல் பதாக்கையும் தோகையும் வாகையுமே. எல்லாரும் வந்து எப்படி இருக்கிறீங்க? ஐயன் அருளால் எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நானும் வந்து நல்லா இருக்கிறேன். இப்போ வந்து நம்ம இந்த பதிவுக்குள்ளே போனால் நம்ம தணிகை அருள் சேனல் எடுத்து நடத்தக்கூடிய பூஜை 4வது முறையாக வந்து நம்ம திருத்தணி அடுத்து 20 கிலோமீட்டர் தாண்டி ஆர்கேபேட்டை அப்படிங்கிற ஊரில் வந்து நடைபெற போகுதுங்க. கண்டிப்பாக வந்து எல்லாரும் அந்த பூஜையில் கலந்துக்கணும். ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் அருளிய வேல்மாறல் மகா மந்திரம் பூஜையானது ரொம்ப சிறப்பானதுங்க. அந்த வேல்மாறல் படித்தாலே நம்ம தலையெழுத்தே மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இப்போ வந்து அந்த பூஜையில் கலந்துருந்து நம்ம கூட்டாக வந்து பூஜை பண்ணால் அதுக்கு பலன் அதிகங்க. கண்டிப்பாக அந்த பூஜையில் வந்து எல்லாரும் வந்து கலந்துக்கோங்க. அது எங்கே நடக்க போகுதுன்னா சிவன் கோயில், நல்ல ஒரு பழமையான சிவன் கோயில். அது 2000 வருஷமாக இருக்கிற கோயில். அந்த கோயிலில் தான் நம்ம பூஜையானது நடைபெற போகுது. வாராவல்லி சமேத விஷாலீஸ்வரர் திருக்கோயிலுங்க. அந்த கோயிலில் தான் நடைபெற போகுது. கண்டிப்பாக எல்லாரும் வந்து கலந்துக்கோங்க. யாராருக்கு எந்தெந்த பிரச்சனையோ, குழந்தை இல்லைன்னா அந்த பிரச்சனை, அதுக்கப்புறம் வந்து குடும்ப பிரச்சனை, கல்யாண பிரச்சனை எல்லாத்தையும் தீர்த்து நமக்கு வந்து ஒரு நல்ல வழியை கண்டிப்பாக முருகப்பெருமான் வந்து காமிப்பாருங்க. அவரோட அருள் ஆசையும் எப்பவும் நமக்கு இருக்கும். நம்ம சிவபெருமான் ஐயாவோட அருளும் ஆசையும் நமக்கு இருக்கும். கண்டிப்பாக அந்த பூஜையில் கலந்துக்கின்னு எம்பெருமானோட ஆசீர்வாதமும் முருகப்பெருமானோட ஆசீர்வாதமும் வந்து எல்லாருக்கும் கிடைக்கணும்னு தாங்க நான் வேண்டி இந்த பூஜையை வைக்கிறேன். பூஜையானது வந்து எப்போ நடைபெற போகுதுன்னா 26/7/2026 அன்று ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷங்க. அன்றைக்கி தான் நம்ம பூஜையானது வச்சுருக்கோம். கண்டிப்பாக வந்து எல்லாரும் கலந்து போங்க. நம்ம முருகர் வேல்மாறல் பூஜையில் கலந்து ரொம்ப சிறப்புங்க. முருகர் வந்து அவர் எதிர்பார்க்கறது வந்து எதுவும் இல்லைங்க. காசோ பணமோ அதெல்லாம் கிடையாது. நம்ம அவருக்கு செய்ய வேண்டியது மனசு மகிழ்ந்து அவருக்கு பூஜை செய்யணும். அவ்வளோதான். அதை தான் அவர் வந்து எதிர்பார்க்குறாரு. முருகர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, மயில் வந்து முருகரை பார்த்து கேட்குறாங்க, முருகா அவங்களுக்கு வந்து உலகத்தில் யாரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி. அதுவே முருகர் வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாராம், நீ ஏன் சொல்லு பார்க்கலாம் அப்படின்னா. அப்போ மயில் வந்து சொல்லுதான், அம்மாவுக்கு பிடிக்கும்னு சொல்கிறீங்களா முருகா? இல்லை அப்படின்னு வரான். அப்போது நீங்கள் யாரை சொல்கிறீங்க முருகா? அப்போ உங்கள் கூடவே விளையாடுற போட்டி போட்டு விளையாடுவார் இல்லை அவங்க அண்ணன், அப்போ அவரை பிடிக்குமா? இல்லை அப்படின்னு சொல்லுவாராம். அப்போ யாரை தான் பிடிக்கும் அப்படின்னு கேட்டால், நீயே சொல்லுங்க முருகான்னா. இல்லை நீ சொல்லு அப்படின்னு வரோம். அப்போ மயில் சொல்லுமா, உங்களை படைச்ச அப்பாவை தான் உங்களுக்கு பிடிக்குமான்னு. இல்லை அப்போ யாரை தான் முருகா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் அது சொல்லுவாராம், எனக்கு வந்து முருகரோட அடியாரை தான் பிடிக்கும், என் பக்தர்கள் தான் எனக்கு பிடிக்கும்னு சொல்லுவார். அவர் எதிர்பார்க்குறது எல்லாமே வந்து நம்ம மனசுக்கு மகிழ்வாக மனசார அவர் பூஜையை பண்ணால் அவர் மனம் மகிழ்ந்து நமக்கு கருணை பொழிஞ்சு அவர் 12 கரங்களால் அள்ளி கொடுப்பார். நம்மளால தான் வாங்க முடியாதுங்க. இதெல்லாம் அவ்வளோ சிறப்பான ஒரு தெய்வம். என் வாழ்க்கையிலே எவ்வளோ விஷ்ணு பண்ணியிருக்கிறார். கண்டிப்பாக வந்து இந்த பூஜையில் கலந்து நம்ம சிவபெருமான் ஐயாவோட அருளையும் முருகப்பெருமானோட அருளையும் நீங்கள் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். கண்டிப்பாக ரொம்ப நல்ல பூஜையானது வந்து என்னைக்கு நடைபெற போகுதுன்னா 26/7/2026 அன்று ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷத்தன்று தாங்க. கண்டிப்பாக வந்து பூஜை மிக சிறப்பாக நடக்க போகுது. அதனால் முடிஞ்ச கைகறிந்த பூஜைக்காக வந்து கொடுங்க. நம்பர் வந்து லிங்கில் கொடுக்குறேன். ஏன்னா வந்து அங்கே வாராகி அம்மா, துர்கை அம்மா, பிள்ளையார், முருகர், சிவன், காசி விஷாலேஸ்வரர் வந்து நிறைய சாமிங்க இருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் வந்து நம்மளால் முடிஞ்சது செய்யணும். அதனால் காசு வந்து பத்தாது. பிரசாதத்துக்கு வந்து எல்லாம் வாங்கணும். எல்லாத்தையும் ரெடி பண்ணாலும் வந்து போன முறை நம்ம திருப்பதியில் பண்ணப்போ பட்ஜெட் ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதனால் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் முடிஞ்சது ஏதாவது முருகருக்காக வந்து கொடுங்க. பூஜை நல்லா சிறப்பாக செய்யணும். அதே மாதிரி வந்து பூஜையில் கலந்துக்கிற எல்லாருக்கும் நம்ம முருகப்பெருமானோட அருளும் நம்ம சிவன் ஐயாவோட அருளும் நிறைஞ்சு பரிபூர்ணமாக கிடைக்கணுங்க. வேல் முருகனுக்கு அரோகரா. வேல் முருகனுக்கு அரோகரா.